எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நீல்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நடப்பாதையும் இருக்கு. 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடக்கணும், 1000 படிகள் ஏறணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் முதல்ல வழியா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்போ இவங்க வந்து ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் கிட்ட பேசி பெர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கி இப்போ இந்த மாதிரி ஒரு பாதையை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பாவன நரசிம்மரை போய் பார்க்கலாம். இது வந்து ரோடும் கிடையாது, ரோடுக்கான ரூட்டும் கிடையாது. ரொம்ப 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 கடினமான பாதை. ஜீப்பில் மட்டும்தான் வர முடியும். அந்த பாதையில் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து சேர்ந்தாச்சு. இன்னொரு 3 to 4 minutes நம்ம வந்து பாவன நரசிம்மரை போய் அடைஞ்சிடலாம். காலையிலேயே கிளம்பி வர்றது வந்து ரொம்ப சேஃபுங்க. ஏன்னா இந்த ரூட் வந்து ரொம்ப 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 கடினமான ஒரு ரூட்டு. அதனால இப்போ பாருங்க, வண்டி ஓடுது, ஆனால் கடபுடன்னு இருக்கு. அந்த நரசிம்மருடைய அருளால் நம்ம இங்கே வந்து சேர்ந்துட்டோம். பாவன நரசிம்மர் கோவில் கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர்ஸ். ரொம்ப 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 கடினமான பாதையில் தான் வந்தாகணும். அந்த பாதையை கடந்து வந்தாச்சு. வாங்க கோயிலுக்கு போகலாம்.
எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து பாவன நரசிம்மர் கோயிலில் இருக்கோம். 9வது க்ஷேத்திரம் இது. இங்கே நம்ம கூட விஷ்ணுவர்தன் சொல்லி இங்கே இருக்கிற பட்டர் இருக்கார். இவர்கிட்ட நம்ம வந்து இந்த கோயிலை பற்றின சிறப்பம்சங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவர் தெலுங்கு பேசக்கூடியவர் அப்படிங்கிறதால இவர் தெலுங்கில் சொல்ல போகிறாரு. நான் உங்களுக்கு அதை பற்றி கண்டிப்பாக ట్రాన్స్లేట్ பண்ணியும் சொல்கிறேன். కీழே வந்து ఇంగ్లీష్లో సబ్‌టైటిల్స్ கொடுத்துறோం. చాలా సంతోషం అండి. థ్యాంక్ యూ. ముందు మీరు మాతో మాట్లాడడానికి సంబంధించినందుకు. పావన నరసింహస్వామి ఈయన గురించి చెప్పండి. ఈ స్వామి నవనారసింహల్లో 9వ మూర్తి. ఆ మందిరంలో చూసుకుంటే 2 మూర్తులు ఉన్నారు. కిందిది స్వయంభూమూర్తి, పైది ప్రతిష్టామూర్తి. ఈ నవనారసింహంలో 2 చోట్ల మాత్రమే మహాలక్ష్మి సమేతంగా ఉన్నారు. ఇక్కడ మాలోల పావనలో మహాలక్ష్మి చెంచులక్ష్మి రూపంగా స్వామి తొడ మీద కూర్చొని ఉన్నారు. సో ఇక్కడ ఉన్న ఆవిడ పేరు చెంచులక్ష్మి అమ్మవారు. ఓకే, చెంచులక్ష్మి అమ్మవారు అంటే ఆ కాలంలో ఆవిడ ట్రైబల్ అనేవాళ్ళు కదా. చెంచు అనేది ఒక జాతి అండి, ఆటవిక జాతిలో అమ్మవారు మహాలక్ష్మి చెంచులక్ష్మి అంశగా ఆటవిక జాతిలో జన్మించి స్వామిని ప్రసన్నం చేసుకున్నదని చెప్తారు. అలా చెంచులక్ష్మిని వివాహం చేసుకున్న చోటే ఈ పావన నరసింహ క్షేత్రం. ఓకే, పావన నరసింహ స్వామి கோயிலில் தான் செஞ்சுலக்ஷ்மி தாயாரை இவர் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற அம்பாள் பேர் வந்து செஞ்சுலக்ஷ்மி. அந்த செஞ்சுங்கிறது யாருன்னா அவங்க ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி. அந்த ட்రైబల్ కమ్యూనిటీயோடைய రాణిயாக இருந்தவங்க தான் வந்து இந்த చెంచు దేవి அப்படின்னு சொல்கிறாரு. చెప్పండి. ఇంకా వివాహం జరిగిన తరువాత భరద్వాజుడనే మహర్షికి ఈ ప్రదేశంలో తపస్సు చేయగా ఆయన యొక్క బ్రహ్మహత్యా పాతకాన్ని పోగొట్టుకొని ఆ మహర్షికి పావనమైనాడని చెప్తారు. ఈ పావన అని ఎందుకు వచ్చిందనంటే భరద్వాజ మహర్షి యొక్క బ్రహ్మహత్యా పాతక దోష నివారణార్థం ఈ ప్రదేశంలో తపస్సు చేసినాడని. ఆ తపస్సు చేసిన తరువాత ఆ మహాపాతక నివారణ జరిగి ఆ మహర్షి పావనమైనాడని స్వామికి పావన అని పేరు. భరద్వాజ ரிஷி மகர்ஷி பரத்வாஜ மகர்ஷி வந்து நிறைய பாவங்கள் சுமந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இங்கே வந்து தபஸ் இருந்தாராம். என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே நீ தயவு செஞ்சு எனக்கு தீர்த்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவருடைய பாவங்கள் தீர்ந்த ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறதால தான் இவருக்கு வந்து பாவன நரசிம்மர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி வந்து ஸ்வயம்பு மூர்த்தி. ஸ்வயம்புன்னு சொன்னால் தானாக வந்த ஒரு விக்கிரகம். ஸோ స్వయంభుకు பின்னாடி ఇవంగ ప్రతిష్ఠ పన్న విగ్రహము இருக்குது. ఇక్కడ అభిషేకాలు ఉన్నాయా అండి? అభిషేకం జరుగుతుంది. నిత్యాభిషేకం, నిత్య సాలగ్రామానికి అభిషేకం జరుగుతుంది. 2 ఏకాదశులు, పౌర్ణమి, అమావాస్య, స్వాతి నక్షత్రం రోజు విశేషంగా పంచామృతాభిషేకం అనేది అన్ని నవనారసింహుల సన్నిధిలో జరుగుతుంది. எல்லா 9 க்ஷேத்திரத்துலேயுமே சுவாதி எல்லாருக்குமே தெரியும். நரசிம்மருடைய நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம். ஸோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு, பௌர்ணமிக்கு, அமாவாசை அன்னைக்கு, ஏகாதசி அன்னைக்கு, இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் இங்கே வந்து அபிஷேகம் நடக்கும்னு சொல்கிறாங்க. ఇక్కడ ఎన్ని కాలాల పూజ అండి? త్రికాలం జరుగుతుంది. త్రికాలం. இங்கே வந்து 3 கால పూజ நடக்கிறது. காலையில், మதிయం అండ్ ఈవినింగ్. ఈయనకి నైవేద్యం ఒక రోజుకొక రకంగా చేస్తాము. ఇప్పుడు పావన నరసింహస్వామికి ఈ యొక్క విషయానికి నేను మొక్కుకుని వచ్చానంటే నాకు ఈ మొక్కు తీరుతుంది అలా ఏమైనా ఉందా అండి? విశేషంగా మొక్కు. అమ్మవారు వరప్రదాయినిగా భావిస్తారు. చెంచులక్ష్మి అమ్మవారు ఇక మూర్తిలో ఒక కన్ను స్వామిని వైపు చూస్తూ ఇంకొక కన్ను భక్తుల వైపు చూస్తూ ఉంటుందని చెప్తారు. భక్తుల నుంచి ఈ కన్నుతో అమ్మవారు ఆ వినతిని తీసుకొని స్వామికి తెలియజేస్తుందని చెప్తారు. வாவ், அம்மாளோட கண்ணு பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குமா, இன்னொரு கண்ணு வந்து சுவாமியை பார்க்குற மாதிரி இருக்குமா? நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் இந்த கண்ணில் வாங்கிட்டு இந்த கண்ணில் அவருக்கு தெரியப்படுத்துவாங்களாம். அவங்க வந்து அனைத்து வரங்களையும் கொடுப்பவள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. இவர் வந்து 3வது ஜெனரேஷன் இவங்க ஃபேமிலியில். இவங்களுடைய தாத்தா 50 வருடங்கள் வந்து சேவை புரிஞ்சிருக்காரு. அடுத்து இவருடைய அப்பா, அவருக்கு அப்புறம் தான் இவர். చాలా చాలా థ్యాంక్స్ అండి. చాలా సంతోషం మీరు నాకు ఇన్ని విషయాలు చెప్పినందుకు. ఎందుకంటే ఏదో రావడం, గుడి చూపించడం, వెళ్ళిపోవడం అని కాకుండా ఆయన ఎందుకు వచ్చాడు, ఆ పర్పస్ ఏంటి, ఆ విషయాలన్నీ జనాలకి తెలిసి వాళ్ళు ఈసారి వచ్చి దర్శనం చేసుకునేటప్పుడు ఇంకొంచెం ఇన్ఫర్మేషన్ దొరుకుతుంది అన్న ఆశతోనే మేము ఈ కార్యక్రమం చేస్తున్నాము. చాలా థ్యాంక్స్. ஓகே, விஷ்ணுவர்தன் அவர்கள் சொன்ன மாதிரி நமக்கு வந்து பாவங்களை தீர்க்கும் ஒரு நரசிம்மர் இவர்.
மடியில் வந்து செஞ்சிலட்சுமி அம்மா இருக்காரு. அவங்க 2 பேருடைய திருக்கல்யாணம் இங்கே தான் நடந்துருக்கு. ஸோ கல்யாணம் நடந்த ஒரு இடம் இது. 9வது நரசிம்ம கஷேத்திரம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இங்கே வரணும். கோரிக்கைகளாக இருக்கட்டும், தெரிஞ்சும் தெரியாமல் சொல்லுவாங்க இல்லையா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களும் இந்த இடத்துல வந்து நம்ம விட்டுட்டு பரிபூர்ணமாக சுத்தமடைஞ்சு இங்கேருந்து போகணும். இந்த எபிசோட் பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த ப்ரேயர்ஸ், எல்லார் லைஃப்புமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வாங்க அடுத்த க்ஷேத்திரத்துக்கு போகலாம். நவ நரசிம்மங்கள்லேயே இந்த ஒரு கோயிலில் மட்டும் பலி கொடுக்குறாங்க. அந்த பலிங்கிறது கோவிலுக்கு சம்மந்தப்படாத ஒரு விஷயம். இது வந்து காட்டில் இருக்கிறதால செஞ்சு தேவி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு காட்டுவாசிக்கு பிறந்ததால் நரசிம்மர் வந்து உக்ர ரூபத்தில் அங்கே ஹிரண்யகசிபுவை வந்து வதம் பண்ணிட்டு அந்த கோவத்தில் வரும்போது இங்கே வந்து ஒரு பெரிய ட்ரைபல் கம்யூனிட்டி இருந்திருக்கு. அதில் அவர் வந்து லக்ஷ்மி தேவியை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது தாயார் சொல்கிறா, நான் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டியில் பிறந்திருக்கேன், நான் வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவேன், எப்படி நீ என்னை கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாராம், எனக்கு வந்து எந்த விதமான தீட்டும் கிடையாது, எனக்கு எந்த இதுவுமே கிடையாது, நான் தான் எல்லாமே, ஐ எம் த ஜெகத் ரக்ஷகன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். அந்த ஒரு விஷயத்தினால இங்கே இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பாவன நரசிம்மர் வந்து சுத்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் கிராம தேவதையாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஒரு சனிக்கிழமையுமே இங்கே வந்து அவங்களுடைய திருப்திக்காக அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறினதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக இங்கே வந்து ராத்திரி தங்கி சனிக்கிழமை காலம்புற இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி அவங்கவுங்களுக்கு தோணுனது அவங்கவுங்க வேண்டிக்கிட்டது பலி கொடுத்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுவாங்களாம். நேராக இங்கே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு பிரதட்சணம் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பி வெளியில் போய் அவங்களுடைய வழக்கத்துப்படி அவங்க என்ன பூஜைகள் செய்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த விஷயம் இந்த நவநரசிம்மத்திலேயே இங்கே மட்டும்தான் இருக்குது. அது மடாதிபதிகளுமே வந்து அதை பற்றி எதுவுமே அப்ஜெக்ட் பண்ணவே கிடையாது. அவர் உங்களுடைய சுவாமி, நீங்கள் வந்து அவருக்காக செஞ்சுக்கிறீங்க, கோயிலுக்குள்ளே இல்லாமல் கோயிலுக்கு வெளியில் வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஒன்றுனா எல்லாருக்குமே நான் சொந்தம் அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் இந்த பாவன நரசிம்மருடைய இன்னொரு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லணும். நவ நரசிம்மரில் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது ஸ்ரீ காரஞ்ச நரசிம்ம சுவாமியோட க்ஷேத்திரத்தில். இது நவ நரசிம்மத்தில் 5வது க்ஷேத்திரம்.
இந்த க்ஷேத்திரத்தோட விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேயர் வந்து நான் ராமனை பார்க்கணும், ராமனுக்காக தபஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தபஸ் இருந்த இடம் தான் இது. காரஞ்ச அப்படின்னா புங்க மரம். புங்க மரத்துக்கு கீழே ஆஞ்சநேயர் தபஸ் இருந்திருக்காரு. அப்படி அவர் தபஸ் இருக்கும்போது அவருக்கு வந்து நரசிம்மர் வந்து காட்சி அளிக்கிறாரு. நரசிம்மர் காட்சி அளித்த உடனே ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, எப்படி நீங்கள் வரீங்க? நான் வந்து ராமனுக்காக தபஸ் இருக்கேன், ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்கிற என்னோட வாய் எப்படி நரசிம்மான்னு சொல்லும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நரசிம்மர் சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, ராமனும் நான் தான், நரசிம்மனும் நான் தான், எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய நெற்றி கண்ணை திறந்து ராமரை அவருக்கு காமிக்கிறார். அதனால தான் இங்கே இருக்கிற காரஞ்ச நரசிம்மருக்கு வந்து நெற்றி கண் இருக்கு. வாங்க போகலாம். இந்த காரஞ்ச நரசிம்மருடைய ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருடைய லெஃப்ட் ஹேண்டில் வந்து வில் இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ராமனுக்கு வில் இருக்குது, நான் தான் ராம அப்படின்னு சொல்கிறதுக்காக வில்லு வச்சுருக்காரு. ரைட் ஹேண்டில் வந்து அவருக்கு சங்கு இருக்குது, நான் தான் விஷ்ணு அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்கிறதுக்காக சங்கு வச்சுருக்காரு. நெற்றிக்கண் இருக்குது. இங்கே உள்ள வந்து ஒரே ஒரு விக்கிரகம் மட்டும்தான், அதுக்கு கீழே வந்து அவங்களுடைய உற்சவமூர்த்தி இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான். ரொம்ப 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 விசேஷமான ஒரு கோவில். ஆஞ்சநேயரே இங்கே வந்து அவரை வழிபட்டிருக்காரு அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ 5வது ஸ்தலமான ஸ்ரீ காரஞ்ச நரசிம்ம சுவாமி தரிசனம் முடிஞ்சுது. நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பி அடுத்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு கிளம்பலாம். வாங்க போகலாம்.